இந்த கடைக்கு மட்டும் சொல்லல, எல்லா கடைக்கும் சேர்த்து நான் சொல்றேன். 15 ரூபாய் கடைன்னா இப்ப பாருங்க, காத்தால வந்து நாங்க சொல்லிட்டு போனோம் ஏங்க எவ்வளவு டீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன 10 ரூபாய் ஒரு இடத்துல 12 ரூபாய் ஏற்றிட்டோம். பால் விலையை தமிழக அரசு பால் விலை ஏற்றவில்லை, சர்க்கரை விலை ஏற்றவில்லை, டீ விலையை ஏற்றவில்லை. காரணம் என்ன? 15 ரூபாய் ஏற்றதற்கு காரணம் என்ன? இவருடைய சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், ஓட்டல் சங்கங்களால் சேர்ந்து நாங்கள் விலை ஏற்றிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். சங்கங்கள் அவர்கள் விலை ஏற்றிவிட்டால் பொதுமக்களிடம் நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் காரணம் கேட்டீங்களா? காரணம் ஒன்றும் கேட்கவில்லை. இவர்கள் சங்கத்தில் வந்து 15 ரூபாய் ஏற்றிவிட்டால் பாட்டாளி வர்க்கம், உழைக்கின்ற வர்க்கம், பாட்டாளி மக்கள் வந்து வேலை செய்கின்றவர்கள், கூலி தொழிலாளிகள், மேஸ்திரிகள், உழைப்பவர்கள். ஆனால் டீ போடுகின்ற மாஸ்டருக்கு நீங்கள் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்க ஏற்றி கொடுத்துருக்கீங்களா? இல்லை. கூலி என்ன ரூபா அந்த கூலி தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா 15 ரூபாய் இப்போ வந்து கேட்டா கூட 15 ரூபான்றாங்க. நாங்கள் சென்னை ஹாட் பாக்ஸுக்கு நாங்கள் வரவில்லை, பொதுவான எல்லா கடைக்கும் சேர்ந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா கடைக்கும் சேர்ந்துதான் வந்திருக்கிறோம். ஆனால் இல்ல 15 ரூபாய் ஏற்றதற்கு காரணம் இது பாருங்க, இந்த கப்பு வந்து 100 கப்பு 25 ரூபாய் கடையில. ஆனால் அரசாங்கம் விதிக்கின்ற என்ன சொல்றாருன்னா, பயோடெக் கப்பு ஒரு கப்பு 2 ரூபாய், 2 ரூபாய் 50 பைசா. அந்த கப்பு தான் டீ குடிக்கணும். 700 ரூபாய் தீரோஸ் டீயில தான் போட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது, சங்கம் சொல்லுது, ஃபுட் சேஃப்டி ஆபீசர் சொல்றாங்க, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சொல்றாங்க. ஆனால் இவர்கள் 700 ரூபாய் டீயலை பயன்படுத்துகிறார்களா? பயோடெக் கப்பு பயன்படுத்துகிறார்களா? ஆனால் இல்லை. இல்ல, இந்த கப்பு வந்து சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல் பிளாஸ்டிக், தமிழக அரசு பிளாஸ்டிக் ஒழிப்பு என்ற அந்த பிரசாரத்தை கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் பயங்கர விஷத்தன்மை உள்ளது. டீ விலை ஏத்தினாங்கன்னா 1 ரூபாய் ஏத்துவாங்க, 2 ரூபாய் தான் ஏத்துவாங்க. ஆனா 50% ஏத்து இதுதான் முதல் முறை. இப்போ எல்லாமே டீ குடிக்கிறது வந்து பாட்டாளி வர்க்கம் தான் டீ குடிக்குது. அவன் கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு டீ குடிக்கிறான். சாப்பாடே இல்லைனாலும் டீ சாப்பிட்டு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு வரான். ஆனா இது வந்து 50% இந்த வியாபாரிகள் சங்கம் ஏத்தந்து மிக கொடுமையானது. இதை மறுபரிசீலனை செய்து 1 ரூபாய் ஏத்துட்டோம், 2 ரூபாய் ஏத்துட்டோம், அதை பத்தி நாங்க குறை பண்ணல. ஆனா 50% ஏத்தந்து இது மக்களை கடுமையாக பாதிக்கிறது.